சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு தெரியாமல் நடக்கப் போகும் ஒன்றை உன்னிடம் கூறத்தான் வந்தேன். இது தெரிந்தால் உன்னால் முடிந்தால் போய் காப்பாற்றிக்கொள். ஆனால் இது உன்னால் முடியுமா என்று யோசித்துக்கொள். நான் எதை பற்றி சொல்கிறேன் என்பது உனக்கு இப்பொழுது புரியாமல் இருக்கலாம். முழுமையாக கேள், புரிய வரும். உன் மனதை பற்றி நான் அறிவேன். யார் உனக்கு என்ன கெடுதல் செய்திருந்தாலும், எத்தனை கொடுமைகள் செய்திருந்தாலும், உன்னை பற்றி எத்தனை புறம் பேசினாலும் உனக்கும் அவர்கள் மேல் கோபம் இருக்கத்தான் செய்யும். அது எது வரையில் தெரியுமா? மீண்டும் அவர்களை நேருக்கு நேர் சந்திக்கும் வரை. அவர்களை பார்த்த உடனேயே உன் மனதில் இருக்கும் அத்தனை கோபங்களையும் மறந்துவிட்டு திரும்பவும் சிரித்து பேசிவிடுவாய். உன் மனதினில் எந்த ஒரு கோபமும் தாபமும் எதையும் மனதிற்குள் வைத்துக் கொள்ள மாட்டாய். அவர்களை பார்க்கும் வரைதான் அவர்கள் மேல் இருக்கும் கோபம். இவள் என்ன செய்தாலும் உன்னிடம் பேசிவிடுவாள். இவளுக்கு நம்மளை விட்டால் யாரும் இல்லை இல்லை என்று உன்னை புரிந்து வைத்து கொண்டு தான் மேலும் மேலும் உனக்கு தீங்கு செய்தாலும் திரும்ப திரும்ப உன்னிடம் வந்து அவர்கள் சரி செய்து உன்னிடம் பேசியும் அவர்களது காரியம் சாதித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் காரியம் நடக்க வேண்டும் என்று உன்னை தேடி சுயநலத்தோடு வருகிறார்கள். இதை கூட நீ புரிந்து கொள்ளாமல் தான் அவர்களிடத்தில் நீ ஏமாந்து கொண்டிருக்கிறாய். பாசத்தை பலரிடமாக வைத்து உன்னை இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது சிரித்து பேசிவிட்டால் நம் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று முழு நம்பிக்கையோடு அவரிடம் பேசுவாய். உன்னிடத்தில் கறக்க வேண்டியதை அனைத்தும் கறந்துவிட்டு அவர்கள் காரியத்தில் ஜெயித்துவிட்ட பிறகு உன்னை அவர்கள் மறந்து விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு எப்பொழுது நீ தேவைப்படுகிறாயோ அப்பொழுதுதான் உன்னை தேடி வருவார்கள். மறுபடியும் உன்னை எத்தனை பின்னே பேசுகிறார்கள் என்பது எனக்குத்தான் தெரியும். இவர்களை எல்லாம் நம்பாதே என்றால் நீ சரி சாயப்பா என்று கேட்டுவிட்ட பிறகு அவர்களை எப்பொழுது பார்க்கின்றாயோ அப்பொழுதே அவர்களோடு உறவு கொண்டாடுகிறாய். இப்படி இருந்தால் மீண்டும் மீண்டும் நீ தோல்விகளை சந்திக்கத்தான் வேண்டும். உன் வாழ்க்கையை இழக்கத்தான் வேண்டும். கவலைப்படாதே. அதனால் தான் இப்பொழுது உனக்கே தெரியாமல் உன்னிடம் சொல்லாமல் ஒரு காரியத்தை நான் நடத்தப் போகிறேன். பார்க்கலாம். முடிந்தால் நீ அவர்களை காப்பாற்று. உன்னால் முடியுமா என்று நான் பார்க்கிறேன். இத்தனை நாள் உன்னை பாசத்தால் ஏமாற்றி வந்த அவர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய வழியை நான் கொடுக்கப் போகிறேன். உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை இதுதான். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.